இந்திய விவசாயி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவப்பு மிளகாலேருந்து இப்போ கானுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இப்போ கவர்மெண்ட் அடிச்ச 20% எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ அது ஒரு மட்டும் தான் காரணம் பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் 6 முக்கிய காரணம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா எத்தனால் ரெவல்யூஷன். ஸோ கவர்மெண்ட் அடிச்ச 20% எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கான். இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா கானோட எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து 52% வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. எதை விட சுகர் கேனோட அதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கனால எல்லாருமே இப்போ வந்து கானுக்கு வாங்கலாம். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா கான் வந்து அதிக ப்ராஃபிட் கொடுக்குறது. சிவப்பு மிளகாய் கம்பேர் பண்ணுறப்ப 28,000 rupees per ஏக்கருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 தான் கொடுக்குது. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியர். இப்போ கானை 100 நாள் விளைச்சனால ஃபுல்லாக க்ரோத்தும் பண்ண முடியுது. இதே வந்து சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா 150 நாள் ஆகுது. அதுக்கான தண்ணி செலவும் கம்மியாக இருக்குது. இப்போ அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கான் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் வந்து 28,000 rupees per குவிண்டாலுக்கு இப்போ வந்து கொடுக்குறாங்க. சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா 7,000 மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ்போர்ட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. லாஸ்ட் இயரோட இப்போ வந்து கம்பேர் பண்ணால் கம்மியாயிடுச்சு. இப்போ ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட புஷ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் இந்த கான் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எத்தனால் டிமாண்ட்னால இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே அதிகம் வந்து ஸ்டேபிள் இன்கமாகவும் இப்போ வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக இருந்தோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.